ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायुष्यभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति शुभं करोति वाचालं गुरुलङ्घायते किरिमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्रील प्रभुपाद, जय श्री गुरुदेव। हरे कृष्णा। तो इनकी भगवद्गीதை अध्याயம் 10 பூரணத்தின் வைபவம் பார்க்க போறோம். நம்ம 9வது அத்தியாயத்தினுடைய மகத்துவம் அந்த ஸ்டோரி பார்த்தோம் நமக்கு. யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. நம்ம லாஸ்ட் கிளாஸோட 9 அத்தியாயம் முடிச்சாச்சு. ஸோ 9வது அத்தியாயத்தினுடைய மகத்துவம், அந்த மகிமை என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இத வந்து சிவன் வந்து பார்வதிக்கு சொல்றார். இப்போ என்ன அப்படின்னா, நர்மதா நதி கரையில மாகிஷ்மதி அப்படின்னுட்டு ஒரு நகரம் இருக்கு. அங்க வந்து மாதவன் அப்படின்ற ஒரு பிராமணன் இருக்கார். அவர் வந்து வேதாந்தங்களை எல்லாம் படிச்சு ரொம்ப நல்ல சிறந்த பண்டிதரா இருக்காரு. அதே போல நியாயமான வழியில தான் அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு பெரிய யாகம் வந்து நடக்கிறது. ஸோ அந்த பெரிய யாகம் இவர் வந்து ஆரம்பிக்கிறார். அந்த யாகத்துல உபயோகிக்கிறதுக்காக நிறைய சமத்துக்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க. அதுல வந்து அந்த ஒரு ஆடையை எடுத்துட்டு வந்து விற்கிறாங்க. அதை வந்து பலி கொடுக்கறதுக்காக வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து அந்த வெட்ட போற அந்த பூஜை முடிஞ்சுட்டு அந்த ஆடை வந்து வெட்ட போற தருவாயில அந்த ஆடு என்ன பண்றது அப்படின்னா, அது வந்து விலகலன்னு சிரிக்கிறது. ஸோ சிரிச்ச உடனே இந்த மாதவன் அவர் வந்து பாக்குறாரு, என்னடா இது இப்படி சிரிக்கிறது அப்படின்னுட்டு. உடனே அந்த ஆடு வந்து சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது சொற்ப பலனை, அதாவது நிரந்தரம் இல்லாத இந்த பலனுக்காக இந்த யாகத்துல என்ன போய் பலியிட போறீங்க, இதனால கஷ்டப்பட போறது யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றது. இதை கேட்ட உடனே அந்த பிராமணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது அந்த ஆட்டு பக்கத்துல போய் கேட்கிறாரு, ஐயா நீங்க யாரு, நீங்க வந்து இப்படி ஆடா உருவம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம், ஸோ நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் வந்து கேட்கிறார். அந்த பிராமணன் மாதவன் வந்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆடு வந்து சொல்றது, ஓ பிராமணரே, நான் வந்து முன் ஜென்மத்துல ஒரு அந்தணனா தான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப காலம் திருமணம் நடந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து குழந்தைகளே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த சமயத்துல நாங்க வந்து ரொம்ப கணவன் மனைவி குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். அப்ப வந்து என்னுடைய குழந்தை அந்த மகனுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு. ஸோ நோய் வந்ததுனால அவன் வந்து காப்பாத்துறதுக்காக என் மனைவி என்ன சொன்னா அப்படின்னா, நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, சண்டிகை அதாவது துர்கைக்கு காளிக்கு வந்து ஒரு ஆட்டை பலி கொடுத்து அந்த பூஜை பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னான். அதனால என் குழந்தை மேல இருக்கிற பாசத்தினால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ஆடை வந்து அந்த யாகம் சண்டி யாகம் பண்ணி சண்டிகை யாகம் பண்ணி அந்த எல்லா இதுவும் செஞ்சு நான் வந்து அந்த ஆட்டை வந்து பலி கொடுத்தேன். அந்த பலி கொடுக்கும்போது ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஆட்டோடைய அம்மா பார்த்துட்டே இருந்தது. உன் மகனை வந்து காப்பாத்துறதுக்காக என்னுடைய மகனை நீ வந்து வெட்டுறியா, ஸோ அதனால நீ வந்து ஆடா போற அப்படின்னுட்டு எனக்கு சாபம் கொடுத்துருச்சு. என் மகனுக்கு நல்லா ஆயிடுச்சு உடம்புன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஆடுடைய தாய் கொடுத்த சாபத்தால்தான் நான் வந்து பல ஜென்மங்கள் எடுத்தேன். பல ஜென்மங்களுக்கு அப்புறம் தான் இப்ப நான் வந்து ஆடா பிறந்திருக்கேன் அப்படின்னுட்டு அந்த ஆடு வந்து சொல்லுது. அப்படியா, நீங்க அந்த ஆடா பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன ஜென்மம் எடுத்தீங்க அப்படின்னுட்டு அந்த மாதவன் அந்த பிராமணன் வந்து கேட்கிறாரு. நான் வந்து முதல்ல வந்து ஒரு குரங்கா பிறந்தேன். ஸோ ஒரு குரங்காட்டி என்னை வச்சுட்டு வித்தை காட்டின்னு இருந்தான்.
இப்படி வீடு வீடா போய் அவன் வந்து குரங்க காட்டி வித்த பண்ணிருப்பான். ஸோ ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னுடைய மனைவி குழந்தைங்க இருக்க அந்த வீட்டாண்ட போய் அவன் வந்து வித்த காட்டின்னு இருக்கான். அப்ப எனக்கு என்னுடைய மனைவி என் குழந்தைகளை அப்படியே பார்த்து அப்படியே நின்னுட்டேன் நான். அப்படியே அத ஒரு க்ஷணம் நான் என்ன மறந்து அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருந்தோம். அதனால குரங்காட்டி என்ன பண்ணிட்டான், எனக்கு பயங்கரமா போட்டு அடிச்சுட்டான். எனக்கு அவனுக்கு கோவம் வந்துட்டு என்ன அடிச்சுட்டான். ஸோ என்னால அந்த வலி தாங்க முடியல. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து நீரும் குடிக்கல, சாப்பாடு எதுவும் சாப்பிடாம அப்படியே பட்னியா இருந்து என்னுடைய உயிரை வந்து நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாய் பிறவி எடுத்தேன். அந்த நாயா இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், தெருவுல இங்க அங்கன்னு ஓடி ஓடி அந்த எச்சி சோறுக்காக சாப்பிட்டு அப்படியே வயிறு வளர்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து எதுவுமே கிடைக்கல, ரொம்ப பசி, என்னால தாங்க முடியல. சரின்ட்டு ஒரு வீட்டு சமையலறைக்குள்ளேயே நான் வந்து நுழைஞ்சுட்டேன் சாப்பிட்றதுக்காக. அங்க போய் அந்த பாத்திரத்தை நக்கின்னு இருந்தேன். உடனே என்ன ஆயிடுச்சு, அப்படியே பார்த்துட்டு தான் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அந்த வீட்டு சொந்தக்காரங்க வந்தாச்சு. வந்துட்டு அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, என்னை வந்து அங்க இருக்கக்கூடிய ஆயுதத்தால பயங்கரமா அடிச்சுட்டாங்க. நான் உயிருக்கு போராடி அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். ஆனா அவங்க அடிச்ச அடி என்னால தாங்க முடியல. அதனால எனக்கு நிறைய உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடம்பு சரியில்லாம போய் அப்படியே நாளடைவுல நான் வந்து இறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு குதிரையா பிறந்தேன். ஸோ என்னை வந்து ஒரு கல்லு கடைக்காரன். ஸோ அவன் வந்து என்னை வாங்கிட்டு அவன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. எனக்கு குதிரைக்கும் வயசாகும் இல்லையா? வயசாயிடுச்சு. என்னை வந்து சந்தையில எடுத்துட்டு போய் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அங்க சந்தையில என்னுடைய மனைவி குழந்தைகளோ அவ்வளோ வந்து என்ன பண்ணிட்டான், என்னை வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஏன்னா என் மனைவி வந்து கொஞ்சம் வயசாயிட்டா இப்போ. அவ வந்து துவாரகைக்கு யாத்திரை போகணும் அப்படின்னுட்டு என்னை விலைக்கு வாங்கி அதோட என்னுடைய 2 மகன்கள் 3 பேரும் சேர்ந்து ஏறி என் மேல உட்காந்துருச்சு. ஸோ அந்த யாத்திரை ரொம்ப நீண்ட யாத்திரையா இருந்துச்சு. அப்படியே நடந்து போகிற என்னால முடியல. ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா? அதனால 3 பேரும் சுமந்துட்டு போக என்னால முடியல. மெல்ல நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த டைம்ல அங்க வந்து ஒரு ஏரி கரையில சேறு இருந்தது. அதுல வந்து என்னுடைய கால்கள் வந்து புதைஞ்சிடுச்சு. என்ன எழுப்புறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால முடியல. அதனால என்ன பண்ணாங்க, என்ன வந்து கூர்மையான கல்லெல்லாம் எடுத்து போட்டு என்ன அடிச்சே கொன்னுட்டாங்க. அந்த வலி தாங்காம நான் அங்கேயே இறந்துட்டேன். இப்படியே நிறைய பிராணிகள் உடலை நான் வந்து எடுத்திருந்தேன். இப்ப கடைசியா தான் இப்ப வந்து என்ன அந்த ஆட்டோட உருவம் நான் வந்து எடுத்திருக்கேன். சரி இதெல்லாம் கேட்டார் அந்த மாதவன் பிராமணன். ஓகே நம்ம வந்து பலனை எதிர்பார்த்து இப்படி பண்ணா இதற்காக இப்படி ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிக்கிறோம். அப்பனா நமக்கு நல்ல கதி கிடைக்கிறதுக்கான உபாயம் என்ன, அதை தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு. உடனே அந்த ஆடு வந்து சொல்ல ஆரம்பிக்கும். அப்பா பிராமணா, அதாவது குருக்ஷேத்திரம்னு ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்கு. அந்த நகரத்துல சந்திர சர்மா அப்படின்னுட்டு ஒரு ராஜா. அவன் வந்து சூரிய வம்சத்துல பிறந்தவன். அவன் வந்து ஒரு சமயம் என்ன பண்ணா அப்படின்னா, சூரிய கிரகணம் வந்தது. அந்த சூரிய கிரகணத்துல பிராமணனுக்கு தானம் கொடுக்கணும். அப்படி தானம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல கால புருஷனுடைய உருவத்தை அந்த பிரதமைய செஞ்சு அதுல வந்து நிறைய தங்க காசுகள் எல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணான், தானம் பண்ணான். ஆனா அதை வாங்குறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. ஆனா ஒரு பிராமணன் வந்து என்ன பண்ணான், அதை வந்து தானம் வாங்குறதுக்கு வந்து ரெடியா நிக்கிறான். ஸோ அதை தானம் அப்ப வந்து அந்த பிரதமை அந்த பொம்மை செஞ்சு அது மேல தங்க காசுலாம் வச்சு கொடுக்கலாம். அந்த பொம்மை வந்து பேசுது, அதாவது சிரிக்குது. யாருமே தானம் வாங்க மாட்டாங்களே, இது போல கால புருஷ பிரதமை செஞ்சு எவ்வளவு தங்கம் வச்சு கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ற, எப்படி இவ்வளவு தைரியமா நீ வந்து தானம் வாங்குற, நீ வந்து பணத்தாசையால இந்த தானத்தை வாங்குறீங்களா அப்படின்னுட்டு அந்த பிரதமை வந்து பார்த்து சிரிச்சுன்னு கேட்கறது. உடனே அந்த பிராமணன் வந்து சொல்றான், ஓ கால புருஷனே,
எவ்வளவு பாவமான தானத்தை வாங்கினாலும் சிறிதளவு கூட எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சோ அதுக்கு என்கிட்ட ஒரு உபாயம் இருக்கு அப்படின்னுட்டு அந்த பிராமணன் வந்து சொன்னான். அதுக்குள்ள அந்த அரசன் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அந்த பிராமணன் அந்த புரோகிதனுக்கு என்ன பண்ணியாச்சு, சாஸ்திர முறை பிரகாரம் அந்த காலபுருஷன் அது மேல அவ்வளவு தங்க காசுகள் எல்லாம் வச்சு அந்த காலபுருஷனை அந்த பிராமணனுக்கு தானம் கொடுத்துட்டாரு. அந்த காலபுருஷனுடைய அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அதனுடைய மார்ப பிளந்து 2 சண்டால ரூபம் வெளியே வந்தது. ஒரு ஆண் ரூபம், ஒரு பெண் 2 சண்டால ரூபம். சரி, அந்த 2 ரூபம் வந்து அந்த பிராமணனுக்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணு ஓடி வந்தது. ஏன்னா இப்ப அவன் அந்த தானத்தை வாங்கிட்டான் இல்லையா, சோ அதனால அவன் உள்ள நுழையறதுக்கு அந்த 2 ரூபம் ஓடி வந்தது. அதே சமயத்துல அந்த பிராமணன் பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சான். சோ அந்த பகவத்கீதையில 9வது அத்தியாயம் அவன் சொல்ல சொல்ல அந்த அக்ஷரங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விஷ்ணு தூதர்களாக மாறிடுச்சு. சோ விஷ்ணு தூதர்களாக மாறி அந்த சண்டால ரூபம் அந்த தம்பதிகள் 2 பேர் இருக்கா இல்லையா, அவங்களை வந்து அடிச்சு விரட்டிடுச்சு. இத வந்து ரொம்ப வியப்போட அந்த அரசன் வந்து பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்டே இருந்துட்டு, சுவாமி நீங்க என்னவோ ஜபம் பண்றீங்க, அதனாலதான் அந்த சண்டால ரூபம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அடிச்சு விரட்டப்பட்டது. அப்படி நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு அந்த ராஜா வந்து கேட்டான். உடனே அந்த பிராமணன் சொன்னா, நான் வந்து பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தை நான் வந்து ஜெபிச்சேன். சோ யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயம் என்ன மிக ரகசியமான அறிவு, சோ அதை யார் ஒருத்தர் டெய்லி ஜெபிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் டெய்லி அதை படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எந்த வகையான பாவமும் அவங்க பக்கத்துல போகவே போகாது அப்படின்னுட்டு அந்த பிராமணன் வந்து சொன்னாரு. இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அரசன் வந்து எனக்கும் வந்து இந்த 9வது அத்தியாயத்தை எனக்கு வந்து உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு அவரும் கேட்டு அவரும் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அப்படின்னுட்டு இந்த ஆடு என்ன பண்ணுது, அந்த அனைத்து கதையும் சொல்லி முடிச்சுட்டு இதுவும் வந்து ஏன்னா 9வது அத்தியாயத்தினுடைய அந்த மகத்துவம் சொன்னதுனால இந்த ஆடுக்கும் மோட்சம் கிடைச்சிருச்சு. சோ இத சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அதுக்கும் மோட்சம் கிடைச்சிருச்சு. இத கேட்ட அந்த மாதம் பிராமணன் என்ன பண்ணாரு, டெய்லி இந்த 9வது அத்தியாயத்தை வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். இதுதான் அந்த 9வது அத்தியாயத்தின் மகத்துவம். ஓகேங்களா. இப்ப நாம அத்தியாயம் 10 பூரணத்தின் வைபவம் அதை பற்றி பார்க்கலாம். முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்சம் பூய ஏவ மகாபாபோ விஷ்ணுமே பரமம் வச்சகம் யத்தே அகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹித காம்யயா. டிரான்ஸ்லேஷன் ஏதாவது படிக்கிறீங்களா? செல்லுமணி படிக்கிறேங்க. படிங்க. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், பழம் பொருந்திய புஜங்களுடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்கப் போகிறேன். இதனை மீண்டும் கேட்பாயாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு, கவனமாக கேள். அதாவது என்னுடைய பிரியமான அர்ஜுனா, நான் சொல்ல போற இந்த விஷயத்த ரொம்ப கவனமா கேட்கணும் அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்றார். ஏன்னா பகவான் வந்து சகல ஐஸ்வர்யமும் பொருந்தியவர். ஏன்னா நமக்கு வந்து விஷ்ணு புராணத்துல பராசர முனிவர் சொல்லியிருக்காரு இல்லையா, 6 ஐஸ்வர்யங்களை யார் பூரணமாக இருக்கோ அவர்தான் யாரு, பகவான். சோ அவர்தான் யாரு, அந்த புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த 6 ஐஸ்வர்யங்களும் பூரணமாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்கு தான். ஏன்னா பலம், புகழ், செல்வம், அறிவு, அழகு, துறவு அனைத்து வைபவங்களும் பூரணமாக இருக்கிறது யாருக்கு, கிருஷ்ணருக்கு தான். சோ அந்த பகவானே, அந்த முழுமுதற் கடவுளான அந்த கிருஷ்ணரே என்ன பண்றாரு, இந்த ரகசியமான ஒரு விஷயத்தை இப்ப அர்ஜுனனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. கொஞ்சம் கவனம் இல்லாம கேட்டுட்டுனா அப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து புரியாம போயிடும் அப்படின்னுட்டு ரொம்ப கவனமாக
கேளு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படி என்ன கவனமான விஷயத்த இப்ப பகவான் சொல்ல போறாரு அப்படின்னுட்டு அதை நம்ம வந்து பார்க்கலாம். நாமே விதுகு சூரகனாகம் பிரபவம் நா மகர்ஷயः அகம் ஆதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வஷः. படிங்க மாதாஜி டிரான்ஸ்லேஷன். தேவர்களோ மகாரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை. ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களும் ரிஷிகளும் நானே ஆதியாவேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி. சோ இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய வைபவங்களை தேவர்களோ மகரிஷிகளோ கூட தெரிஞ்சுக்க முடியாது. காரணம் என்ன? ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி ஆதி ஆனவன் யாரு அப்படின்னா ஆதி புருஷர் யாரு? பகவான் தான். அப்படியாப்பட்ட, ஏன்னா பகவானுக்கு இணையாக யாரும் இல்லை, பகவானை விட மேலானவங்க பெரியவங்களும் யாரும் கிடையாது. அதனால பகவானை பற்றி பூர்ண வைபவத்தை யாராலையும் தெரிஞ்சுக்கவே முடியாது, யாருக்கும் தெரியவும் தெரியாது. அப்படின்னா பாருங்க, என்னை பத்தி நானே சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், மத்த யாருக்கு தெரியும் என்னை பத்தி? அப்படிதான் பகவான் வந்து இங்க சொல்றாரு. சோ பகவான் வந்து பூரண உண்மையா இங்க என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, முழுமுதற் கடவுள் நான் தான். அப்படியாப்பட்ட பகவான் இறங்கி வராரு. அவதாரம்னா என்ன? இறங்கி வராரு. சோ இறங்கி எதுக்காக வராரு அப்படின்னா, அதாவது தன்னுடைய காரணமற்ற கருணையால பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறார். இங்க இறங்கி வந்து, ஏன்னா நம்ம எல்லாம் எதுக்காக இங்க பிறக்கிறோம் அப்படின்னா, கர்மத்தால பிறக்கிறோம். கர்மம் வந்து நம்மளை தள்ளுறது. சோ நீங்க இந்த கர்மம் பண்ணிருக்கீங்க, சோ இன்னாருக்கு நீங்க வந்து குழந்தையா பிறக்கணும், இன்னாருக்கு கணவனாக, இன்னாருக்கு மனைவியாக, சோ இப்படி ஒரு கஷ்டத்தை நீங்க இருக்கணும் அப்படின்னு கர்மம் நம்மளுக்கு பிடிச்சு தள்ளுறது. ஆனா பகவான் அப்படி எந்த ஒரு கர்மம் பிடிச்சு தள்ளல. சோ அவர் எதுக்காக வர்றாரு அப்படின்னா, காரணமற்ற கருணையால வந்து இறங்கி வர்றாரு. அப்படி முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதற்காக வராரு? தன்னை சரணடைந்த பக்தர்களை தன்னுடைய கருணையோட அவங்களுக்கு எல்லாத்தையும் இன்னும் அதிகமான பக்திய கொடுத்து தன்னுடைய லீலைகளால் எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணி வசீகரிச்சு தன்னுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக தான் பகவான் வந்து இங்க அவதாரமே எடுக்கிறார். சோ அதங்க பகவான் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து எல்லாருக்கும், எல்லா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியானவன். ஏன்னா பகவானை வந்து தெரிஞ்சுக்கிறது யாருக்குமே சாத்தியம் இல்லை. பகவானே அவரை வெளிப்படுத்திக்க வேண்டியதுதான். ஏன்னா அவரை பத்தி அவரே தான் சொல்ல முடியும், வேற யாருக்குமே அவரை பத்தி தெரியாது அப்படின்றதுதான் இங்க வந்து சொல்லப்பட்டது. அடுத்த ஸ்லோகம். யோமாம் அஜம் அநாதிம் சம் வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூடஹ ச மர்த்யேஷு சர்வ பாபைஹி பிரமுச்சதே. எவன் ஒருவன் என்னை பின்பற்றவனாகவும் ஆரம்பமற்றவனாகவும் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் வருகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பமற்றவனாக அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. சோ இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் ஒருத்தர் என்னை பின்பற்றுகிறார்களோ, ஏன்னா பகவானே நம்ம யாரை பின்பற்றுமோ அவங்களுடைய வைபவம் நம்மளுக்கு வந்துடும். ஒரு இரும்பு எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு பயங்கரமான மேக்னெட் கிட்ட வச்சுட்டீங்க, காந்தத்துக்கிட்ட வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த இரும்பு துண்டும் காந்தமாக மாறி இருக்கும். அது போல பகவானுடைய வைபவத்துல, பகவானுடைய பக்தியில நாம இருந்தோம் அப்படின்னா, சோ பகவானை அந்த பூர்ண வைபவத்துல நம்ம இருக்க இருக்க என்ன ஆகும், நம்மளுடைய அனைத்து கர்மங்களும் போயிடும். ஏன்னா இந்த ஒரு லோகம் மாத்திரம் இல்ல, அனைத்து லோகம், இந்த அண்டம் மாத்திரம் இல்ல, அனைத்து அண்டத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னா முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் தான். சோ இப்படி இந்த மனிதர்களுக்கு இடையில பிறந்த எல்லாராலும் பக்திக்கு வர முடியறதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது.
எல்லாரும் பக்திக்கு வந்துடுறாங்களா என்ன? இல்லையே. எல்லாராலையும் பக்திக்கு வர சாத்தியமே கிடையாது. யார் ஒருத்தங்க பக்திக்கு வராங்க? சோ மனுஷானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாம் அபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்ததக. சோ பகவான் வந்து 7வது அத்தியாயத்துல சொல்றார், 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். சோ அப்பதான் பக்குவம் அடைய முயற்சி தான் செய்யறாங்க. அப்படி பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவன் தான் என்னை உண்மையாக அறிகின்றான். சோ பகவான் என்ன சொல்றாரு, நிறைய பேர் பக்திக்கு வருவாங்க, வரலாம். அப்படி வந்தாலும் யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்றாங்க, பகவானை பூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியும். சோ அப்படியாப்பட்டவங்களால மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், இந்த பாவ விளைவுகள்ல இருந்து விடுதலை அடைஞ்சு என்னுடைய லோகத்துக்கு வர முடியும். ஏன்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்க அவங்களுடைய கர்மம் அவங்களுக்கு இடம் விடல, வழி விடல. சோ அப்பவும் நம்ம வந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணும் போதுதான் என்ன ஆகும், நம்மளுடைய அனைத்து கர்மங்களும் நம்ம விட்டு போயிடும். ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆரம்பம் ஆதி யாரு அப்படின்னா பகவான் தான். சோ அப்படியாப்பட்ட பகவானை நம்ம தெரிஞ்சுக்க என்ன ஆகும், நம்மளுடைய அனைத்து பாவ விளைவுகளும் நம்ம விட்டுட்டு போயிடும். ஏன்னா கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, சோ கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு மகத்துவமானது. ஏன்னா பகவான் வந்து பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல சொல்றாரு, ஜென்ம கர்மஜமே திவ்யம் ஏவம் யோகேதி தத்வதஹ த்யக்த தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதிசு அர்ஜுனா. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானது. ஏன்னா பகவானே பிறந்திருக்கார். அப்படியே பகவானை பற்றி கேட்கறது அவ்வளவு சிரேஷ்டம். பகவானுடைய லீலைகளை பத்தி கேட்கறது சிரேஷ்டம். பகவானுடைய நாமத்தை பத்தி சொல்றது அவ்வளவு சிரேஷ்டம். சோ அப்படி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய உடம்ப விடும்போது திரும்ப அந்த பௌதிக லோகத்துல பிறக்கிறது இல்ல. அவங்க எல்லாம் என்னுடைய நித்தியமான லோகத்துக்கு வந்துடுவாங்க அர்ஜுனா அப்படின்ட்டு பகவானே சொல்றார். சோ யார் ஒருத்தன் பகவானை பற்றி, பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் சிரேஷ்டமானது. சோ பகவானை பத்தி ஜெபிக்கிறதாகட்டும், பகவானை பத்தி கேட்கறதாகட்டும், பகவானுடைய லீலைகளை தெரிஞ்சுக்கிறது, படிக்கிறது, சோ அவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா நமக்கு ஆச்சாரியர்கள் வந்து இந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இந்த 2 நூல்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இத 2 மட்டும் படிச்சாலே போதும், அவங்க திரும்ப இந்த பௌதிக லோகத்துக்கு வர்றதே கிடையாது. ஏன்னா நமக்கு குரு சாது சாஸ்திரம், சோ எல்லாமே என்ன, இந்த பகவத்கீதையும் பாகவதம் தான் நமக்கு சுட்டி காட்டுறது. ஏன்னா பகவானை பற்றி பூரணமாக நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பகவத்கீதையிலும் பாகவதத்தில நம்மளால பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். சோ அப்படியேப்பட்ட இந்த பகவத்கீதை ஆகட்டும், ஸ்ரீமத் பாகவதம் ஆகட்டும், எல்லாராலையும் வந்து தெரிஞ்சுக்க முடியுதா, கேட்க முடியுதா அப்படின்னா அது வந்து சாத்தியம் கிடையாது. சோ யார் ஒருத்தருக்கு இது கடைசி ஜென்மமாக இருக்கோ அவங்களால மாத்திரம்தான் அதை வந்து கேட்கவும் முடியும், படிக்கவும் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஓகேங்களா? அடுத்தது புத்திர் ஞானம் அசம்மோகம் க்ஷமா சத்யம் தமக சமகம் சூகம் துக்கம் பவோ அபாவோ பயம் சாபயம் ஏவச்சம் அஹிம்சா சமதா துஷ்டி தபோதானம் யசோ அயசகம் பவந்தி பாவம் பூதானாம் மத்த ஏவ பிருதக் இதாஹம். புத்தி ஞானம் ஐயத்திலிருந்து மயக்கத்திலிருந்தும் விடுதலை, மன்னித்தல், வாய்மை, புலனடக்கம், மன அடக்கம், சுகம் துக்கம், பிறப்பு இறப்பு, அச்சம் அச்சமின்மை, அகிம்சை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ் மற்றும் இகழ்ச்சி என உயிர்வாளிகளிடம் காணப்படும் பல்வேறு குணங்கள் அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவையே. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகவான் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது நம்ம வந்து எல்லாமே இருமைகளால பார்க்கிறோம். எனக்கு இது சுகத்தை கொடுக்கும், இது எனக்கு துக்கத்தை கொடுக்கும், இது எனக்கு புகழ்ச்சியை கொடுக்கும், இது எனக்கு இகழ்ச்சியை கொடுக்கும். ஸோ இப்படி அனைத்துமே என்ன இரண்டுகளால் ஆனது. அது வந்து ஜீவராசிகளுக்கு அது நல்லதோ கெட்டதோ. ஆனா இந்த அனைத்து குணங்களும் படைத்தது யார் அப்படின்னா பகவான். ஸோ பகவான் சொல்றது அனைத்துமே நான் தானே சிருஷ்டி பண்ணேன். ஸோ அவங்கள கர்மத்துக்கு ஏற்றார் கூட அவங்க அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதின்ற இந்த சக்கரத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணியாச்சு, சிக்கின்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பேசிக் என்ன அப்படின்னா, நான் இந்த உடம்பு இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதை காட்டினோம், நான் தான் இந்த உடம்பு, இந்த உடம்ப தான் நான் அப்படின்னுட்டு நினைச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த உடம்பு நாம கிடையாது. இந்த உடம்பு இது என்ன, இது ஸ்தூல சரீரம். முக்கியமா நாம யாரு, நாம எல்லாம் ஆத்மாக்கள். சோ இந்த ஆத்மா இந்த உடம்புல மாட்டிண்டு என்ன பண்றது, கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. சோ அதான் இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, புத்தி கொடுக்கறதும் பகவான் தான், ஞானம் அந்த பகவான் தான். சோ இந்த ஐயத்துல இருந்து, டவுட்ல இருந்து, அதே போல மயக்கத்துல இருந்து விடுதலை எல்லாமே பகவானுடைய கருணை. அடுத்தது நம்ம மத்தவங்களை மன்னிக்கிறது. அடுத்தது உண்மை பேசுறது, வாய்மை. அடுத்தது என்ன, புலனடக்கம், நம்முடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது. மன அடக்கம், மனசை கட்டுப்படுத்துறது. அடுத்தது என்ன, சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு, அச்சம். அச்சம்னா என்ன, பயம். அடுத்தது அச்சமின்மை, பயமின்மை, அஹிம்சை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ், இகழ்ச்சி. சோ இப்படி அனைத்துமே என்ன, அனைத்து குணங்களும் சிருஷ்டிச்சது யாருன்னா பகவான். ஏன்னா பகவான் இல்லாம இந்த லோகத்துல எதுவுமே நடக்காது. சோ அனைத்து சிருஷ்டியும் செய்தது யாரு அப்படின்னா பகவான் தான். அப்படியேப்பட்ட அந்த பகவான் ஏன் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணாரு அப்படின்னா, அவங்களுடைய கர்மத்துக்கு தகுந்த போல அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல ஈடுபட போறாங்க. சோ எனக்கு வேண்டாமே இந்த பிறப்பு, இறப்பு, நோய், வியாதி, இந்த சக்கரத்திலிருந்து நான் வந்து விடுபடணும். எனக்கு இது வேண்டாம், நான் திரும்ப திரும்ப பிறக்க ஆசைப்படல அப்படின்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனால மாத்திரம் என்ன பண்ண முடியும், பகவானை நெருங்க முடியும், பகவானை வணங்க முடியும், பகவானுக்கான கிருஷ்ணருக்கான பக்தியை செய்ய முடியும். மற்ற யாராலையும் அதை வந்து பின்பற்ற முடியாது. ஏன்னா இந்த பௌதீகம் என்ன பண்றது அப்படின்னா, துக்காலயம் அசாஸ்வதம். இந்த துக்காலயத்துல நம்ம மாட்டிக்கிறோம். காரணம் என்ன, ஏன்னா இந்த பௌதிக விஷயங்களால நம்ம வசீகரிக்கப்படுறோம். ஒரு க்ஷணத்துல என்ன ஆயிடுது, அனைத்தையும் மறந்துட்டு வசீகரிக்கப்பட்டது, மயங்கிடுறோம், மனமயக்கம் ஏற்படுது. இதுல இருந்தெல்லாம் விடுதலை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த கிருஷ்ணருடைய பாதத்தை விட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த பௌதீகத்திலிருந்து விடுதலை அடையவே முடியாது. சோ பகவானை நாம பூரணமாக சரணடைவோம். ஸோ நம்ம வந்து, ஏன்னா இந்த லோகத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லா ஜீவராசும் அவங்கவுங்க குணத்துக்கு தகுந்த போல என்ன பண்றாங்க, ஒன்னொன்னுல ஈடுபட்டு அவங்கவுங்க வாழ்க்கை வந்து நடந்துட்டே இருக்காங்க. ஸோ கடைசி என்ன அவங்களுடைய கோல்ன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பௌதிகமான விஷயங்கள் தான், இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிரேஷ்டமான பக்தர்கள், ஆத்மாக்கள், அவங்க மட்டும் அவங்களுடைய கோல் என்னன்னு சொல்லுவாங்க, பகவானை அடையிறது. சோ பகவான லோகத்துல பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்றது, அதுதான் எங்களுடைய கோல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து எது உண்மையான கோல், எது உண்மையான விஷயம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். இந்த பௌதீகமான விஷயத்த நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்டுறது,
ஒரு பெரிய கோடீஸ்வரனா மாறுறது, இதுவா கோல்? சொல்லுங்க. இல்ல. இந்த பௌதிகத்துல இந்த ஜென்ம மிருத்தி ஜராவியாதின்ற இந்த சக்கரத்திலிருந்து விடுபட்டு பகவானுடைய லோகத்துக்கு நித்தியமா பகவானுடைய கைங்கரியம் பண்ணணும் பாருங்க, அதுதான் உண்மையான கோலா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய உண்மையான கோல் என்ன?